Hey guys, welcome back. OnePlus Nord. Past 2 weeks பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னா OnePlusலேருந்து இது ஒரு நியூ மொபைல் ப்ளஸ் இந்த மொபைல் பட்ஜெட் ரேஞ்சில் லான்ச் ஆகும், அது 5G சப்போர்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அண்டர் 25,000 லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காகவே நிறைய பேர் இந்த மொபைலை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலை வச்சு OnePlus நம்மள ரொம்பவே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எந்த பக்கம் போனாலுமே OnePlus Nordன்னு தனியாக பேஜ்லாம் கிரியேட் பண்ணி போஸ்ட்லாம் போட்டு நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த மொபைலில் இப்படி இருக்கும், இப்படி வரலாம், இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீடு இதுக்கு முன்னாடி நான் எந்த மொபைலுமே பார்த்ததில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையவே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த OnePlus Nordோடைய ஒரு 98% ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிடுச்சு. அண்ட் அங்கங்க OnePlus இந்த OnePlus Nord பத்தி நிறைய லீக்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொபைலோட 98% ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுது, இதோடைய ஃபர்ஸ்ட் சேல் எப்போ வரப்போகுது, இது உண்மையாகவே அண்டர் 25,000 தான் லான்ச் ஆகுமா இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்னதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க, டெய்லியும் போடுற வீடியோஸை பார்க்கவே மாட்டேன்றாங்க. இதனால என்ன ஆகும்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகிட்டே போகும், பட் வியூஸ் சுத்தமாக வரதில்லை, டவுன் ஆகிட்டே போகுது. இதனால என்னுடைய சேனல் க்ரோவே ஆகாது, கீழே படுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லியும் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல் ஆகட்டும், கேஜெட் ஆகட்டும், இதை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus Nord OnePlus வந்து அஃபிஷியலாகவே நிறைய வீடியோஸ் மாதிரி போட்டு ப்ரோமோஸ்லாம் போட்டு இந்த மொபைல் வந்து அங்கங்கே ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க ரிவீல் பண்ண வரைக்கும் என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோடைய டிசைன், ஸோ மொபைல் வந்து இப்படி தான் இருக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் AMOLED டிஸ்பிளேல உங்களுக்கு டூயல் செல்ஃபி கேமராவோடய வரப்போகுது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் குவாட் கேமரா செட்டப்போ இல்லை ட்ரிபிள் கேமரா செட்டப்போ ஏதோ ஒன்று வரப்போகுது. பில் குவாலிட்டின்னு வரப்போ அலுமினியம் அலாயில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளாசி ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் ஒரு ப்ரீமியம் லுக் கண்டிப்பாக இந்த மொபைல் தரப்போகுது, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் இந்த மொபைலோட பேக்கேஜிங் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதையும் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க OnePlusலேருந்து. ஸோ ஒன்று பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வருதா இல்லை குவாட் கேமரா செட்டப் வருதான்றது மட்டும் தான் கரெக்டாக வந்து தெரியல. ஸோ அவங்களுடைய ப்ரோமோ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும், அதில் வந்து ட்ரிபிள் கேமராவா குவாட் கேமராவான்னு கண்டுபிடிக்காத மாதிரி வந்து வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கேமரா ஷட்டர் ஸ்பீடு கம்மியாக வச்சு ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. பாஸ் பண்ணி பார்த்தா கூட பிளர்ராக தான் தெரியுது, அது என்னன்னு எக்ஸாக்டாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதே எப்படியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தாச்சு. இப்போ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது 98% அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. டிஸ்பிளேன்னு வரப்ப 6.4 இன்ச்சில் QHD + டிஸ்பிளே தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. பஞ்சுவல் டைப்ல செல்ஃபி கேமரா இருக்க போது. தென் டிஸ்பிளே டைப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் AMOLED வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 405 பிக்சல் per inch. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 Hz கொண்ட பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாவே OnePlus சொல்லிட்டாங்க. தென் ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா ஒரு நியூ சிப்செட்டான Snapdragon 765G வரப்போகுது. இது ஆக்டோகோர் ப்ராசஸர், ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz. சிப்செட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 nanometerல பில்ட் பண்ணுது. இது 5G சப்போர்ட்டட். X52 மோடம் இருக்கு, RF சிஸ்டம். தென் GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 620 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரும் 99% வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்பெக்ஸ் தான். தென் கேமரா சைடு வரப்ப பேக் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரால வரப்போதா இல்லை குவாட் கேமரா செட்டப்ல வரப்போதான்ட்டு இன்னமும் லீக்ஸ் வரல. ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு, ஒரு சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்ல வரும், இன்னொரு சைடில் குவாட் கேமரா செட்டப்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே எக்ஸாக்டா என்ன செட்டப் பண்றது இன்னும் அஃபிஷியலா அவங்க சொல்லல. ஒருவேளை குவாட் கேமரா செட்டப்பா இருந்துச்சுன்னா பேக் சைடில் 48 மெகா பிக்சல், அப்படி இல்லைனா 64 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுக்கலாம். தென் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும், 5 மெகா பிக்சல் மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கான ஒரு சென்சாரும், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்கும் வந்து கொடுக்கலாம். தென் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு பஞ்சுவல் டைப்ல டூயல் கேமரா செட்டப் வருது. இது அஃபிஷியலா வந்து ஒரு ஸ்பெக்ஸ் தான். செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும், தென் 8 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் இது ட்ரிபிள் கேமரா செட்டப்பா இருந்துச்சுன்னா ஒன்னு 48 மெகா பிக்சல், அப்படி இல்லைனா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுக்கலாம். தென் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார் கொடுக்கலாம். தென் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் வந்து கொடுக்கலாம். ஸோ பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்போ இல்லை ட்ரிபிள் கேமரா செட்டப்போ அது 48 இல்லை 64 எப்படி கொடுத்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க OnePlus இருந்து. பேக் சைட் கேமராக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால நீங்க வீடியோஸ் எடுக்கிறப்ப நல்லா ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்மூத்தான ஷாட்ஸ்லாம் எடுக்க முடியும்.
தென் பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப இதுவும் அஃபிஷியலாக இன்னும் வரல. OnePlus 8க்கு பார்த்தீங்கன்னா 4300 mAh வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த OnePlus Nord பார்த்தீங்கன்னா OnePlus 8 உடைய ஒரு லைட்டர் வெர்ஷன். ஸோ அதனால மினிமம் 4000 mAh வந்து கொடுக்கலாம். இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 30 வாட் அடாப்டர் வந்து கொடுக்கலாம். ஸோ இது டைப் சி தான் வரப்போகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரப்ப இது AMOLED டிஸ்பிளே. ஸோ இன் டிஸ்பிளே தான் வரும். தென் இந்த மொபைலோட லான்ச் டேட் அஃபிஷியலா OnePlusல இருந்தே சொல்லிட்டாங்க ஜூலை 21. ஸோ இதுக்கு முன்னாடி ஜூலை 10 வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அஃபிஷியலாவே ஜூலை 21 வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் இதோட ப்ரீ ஆர்டர் ஜூலை 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Amazon.inல நீங்க வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 499 rupees வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணிக்கலாம். தென் பிரைசிங். ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் 6GB அண்ட் 128GB உடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீக்ஸ் படி OnePlusல இருந்து அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க அண்டர் $500 இந்த மொபைல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர் $500 அப்படியே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 35,000ல இருந்து ஒரு 36,000 உங்களுக்கு வரும். பட் இது இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப ஒரு பிரைஸ் கட் பண்ணி ஒரு அண்டர் 30,000ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் அண்டர் 25,000ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் வந்தது. பட் இந்த வாட்டி அஃபிஷியலாவே அவங்க அண்டர் $500 தான் இந்த மொபைல் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த மொபைல் மேக்ஸிமம் ஒரு அண்டர் 30,000ல வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus 8 பார்த்தீங்கன்னா இப்போ 41,000 சம்திங்ல வந்து செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட லைட்டர் வெர்ஷனான OnePlus Nord கண்டிப்பா ஒரு 30,000ல வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் 1 by 1 பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி உங்களுக்கு OnePlusல டெடிகேட்டடாக 3.5mm ஜாக் வந்து கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இது டைப் சீல் தான் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மெமரி கார்டு ஸ்லாட்டும் வந்து தனியாக செப்பரேட்டாக மெமரி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது 2 சிம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் மொபைல் ஆக்சிஜன் ஓஎஸ்ல ரன் ஆக போது. ப்ளஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 வந்து வரும். அண்ட் ஸ்டோரேஜ் டைப்ல மேக்ஸிமம் UFC 3.1 வந்து எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே ஓகே. பிரைசிங். ஸோ இந்த மொபைலோட பிரைசிங் மட்டும்தான் இந்த மொபைலை பற்றி மக்கள் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு அண்டர் 25,000 OnePlus மொபைல், ஒரு ப்ரீமியம் மொபைல், 5G சப்போர்ட்டடான ஒரு மொபைல், இதுக்காகவே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இவங்க அஃபிஷியலாகவே $500, அதாவது அண்டர் $500 தான் இந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது அப்படி ரஃபா இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 35,000 இருந்து 37,000 வரைக்கும் இருக்கும். இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன அந்த ப்ரோமோ வீடியோல நீங்க பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா $499 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மொபைல் கண்டிப்பாக ஒரு 34,000 35,000, அதாவது அப்படியே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 34 35 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். பட் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப ப்ரைஸ் கட் பண்ணி ஒரு அண்டர் 30,000ல இந்த மொபைல் வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி OnePlus 8 வந்து இப்போ 41,000 40,000 வந்து செல் ஆகிட்டு இருக்கு பேஸ் வேரியன்ட். ஸோ அதனால அந்த OnePlus 8 உடைய ஒரு லைட்டர் வெர்ஷன் தான் OnePlus Nord. அதனால இந்த மொபைல் ஒரு 30,000ல கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப இந்த OnePlus Nord ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் 25,000ல லான்ச் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அண்டர் 30,000ல வேணா நம்ம இது மொபைலை எதிர்பார்க்கலாம். சேம் நேற்று லான்ச் ஆன Poco M2 Proக்கும் இதே மாதிரி தான் ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீல் ரிசர்ச்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மொக்கையா தான் போச்சு. அது ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனாகவும் இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த OnePlus Nordம் வந்து ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது லான்ச் ஆகிறப்ப எப்படி இருக்கு, புஷ்னு போக போதா இல்லை நல்லா ஹிட் ஆக போதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இந்த OnePlus Nordக்கு ஆல்ரெடி காம்படிட் பண்ணுற மாதிரி Realme X3 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு 4G வேரியண்ட்டாக இருந்தாலும் அதோடைய சிப்செட் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 855+ ப்ராசஸர். ஸோ அதனால ஸ்பீட் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப X3 தான் வந்து டாப்ல இருக்கும். ப்ளஸ் இதுக்கு காம்படிட்டராகவும் சாம்சங்லேருந்து A51s வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போது இதே அண்டர் 30,000ல. அண்ட் மோட்டோலையும் இன்னைக்கு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க யூரோப் கண்ட்ரீஸ்ல, Moto G 5Gன்ற வேரியன்ட். ஸோ இதுவும் அண்டர் 30,000ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் சேம் Snapdragon 765Gல தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த OnePlus Nord காம்படிட் பண்ண இந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய மொபைல்ஸ் இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம கம்பேரிசன் வீடியோ தனியாக செப்பரேட்டாகவே போடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன், இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் நம்புறேன். இந்த OnePlus Nord பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த OnePlus கொடுக்குற ஹைப்புக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா? அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து 30,000ல இருக்குமா, இல்லை அதிகமாக இருக்குமா, இல்லை 25,000ல வருமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளஸ் இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல் வீடியோஸ், கேஜெட் வீடியோஸ், டெக் நியூஸ் இந்த மாதிரி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.